எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது. அறிவில்ல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று முன்தினம் விஜய் குறித்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசியிருக்காரு நடிகர் ரஞ்சித் அவர்கள். இவர் முன்னாள் நடிகர் தான், இப்போ நடிகர்லாம் சொல்ல முடியாது. இவர் எடுத்த ஒரு படத்தையும் வந்துட்டு மக்கள் காரி துப்பியிருக்காங்கன்றது வேற விஷயம். இப்போ அவர் அந்த மேடையில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் மதுரை மாநாட்டிற்கல்ல அதை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ பேசும்போது நிறைய வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்துட்டு கண்டிப்பாக கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். இதை விஜய் ரசிகர்கள் பார்த்துருந்தார்களோ இல்லைனா அந்த மேடைக்கு பக்கத்துலேயே நிறைய விஜய் ரசிகர்களுக்கு இருந்திருந்தாலோ டெஃபினட்டாக வந்துட்டு அந்த இரு தரப்பினருக்கும் சண்டை வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்துட்டு முதலமைச்சரை மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது, அதாவது அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டீங்களே, சிட்டிக்கு போட்டு மோடியை வந்துட்டு மிஸ்டர் மோடின்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசினார். இதெல்லாம் தவறு, அரசியல் நாகரிகம் அல்ல அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறமா அவர் சொன்ன 2 வார்த்தைகள் தான், ஏன்டா அறிவில்லையாடா உனக்கு அப்படின்னு கேட்டது. 2வது, மூஞ்சில் ஓங்கி ஒரே குத்துணும்னு தோணுது எனக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஒரு ப்ரோவோக் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ இந்த வார்த்தையை வந்துட்டு மேடை ஏறி பேசுகிற ரஞ்சித் அவர்களுக்கு வந்துட்டு அரசியல் நாகரிகம் தெரியுமா தெரியாதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இதை வந்துட்டு அவர் அந்த மேடையில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பிரயோகப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவே பார்த்து நடுங்கிற, அமெரிக்க பொருளாதாரத்தையே முடிவு செய்யக்கூடிய மோடி அவர்களை பார்த்து சிட்டிக்கு போட்டு மிஸ்டர் மோடின்னு சொல்கிறியே, நீ வந்துட்டு உன்னோட தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கை கட்டி எப்படி நின்றுன்னு தெரியல, நடுவில் கொஞ்சம் மக்கத்தை காணுன்ற மாதிரி மறதி ஆயிடுச்சு அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ரேட்டட் பொலிட்டீஷியன்ஸ் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி வந்துட்டு பேசி வச்சிருக்காரு இவர். முதல்ல ஒரு பொலிட்டீஷியனே கிடையாது ஆக்சுவலாக. இவர் யாரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பேச சொன்னாங்கன்னு தெரியல. பட் அந்த மேடையில் இந்தளவுக்கு பயங்கரமாக பேசியிருக்காரு. விஜய் வந்துட்டு இப்போ தான் அரசியலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 1 வருடம் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் போக போக மேபி அரசியலை கற்றுக்காமலும் இருக்கலாம். ஆனால் இவர் பெரிய அரசியல் ஞானின்னு சொல்லிட்டு இவர் மேடையில் பேசினது இன்னும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினதாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.